இன்றைக்கி வந்துட்டு டே 7ஓட ரெசிபிஸ் பார்க்கலாம் வாங்க. மார்னிங் எழுந்தோடனே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் வந்துட்டு ரெகுலராக வந்து குடிச்சிடணுங்க. இது வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ குடிச்சிட்டு நம்ம வந்து தண்ணிலாம் வந்து குடிக்கக்கூடாது. ஒரு ½ அன் ஹவர் கழிச்சு ஒரு ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் வந்து குடிச்சிக்கோங்க. அதாவது உப்பு கலந்து லெமன் ஜூஸோ இல்லைனா நெல்லிக்காய் ஜூஸோ இல்லை ஆப்பிள் சைடர் வினிகர் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று குடிச்சிக்கோங்க. ஸோ குடிச்சிட்டு ஒரு ½ அன் ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் ரெகுலராக வந்து வாக்கிங் போங்க. நீங்கள் மார்னிங் இல்லைனா ஈவினிங் வந்து உங்களுடைய டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. டெஃபினட்டாக நம்ம வந்து வாக்கிங் போகணும். வாக்கிங்கும் கூட சேர்ந்து பண்ணும்போது நம்மளுக்கு நல்லாவே வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து 5th டே வந்து என்னோடய வெயிட் லாஸ் எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. மார்னிங் வந்து இன்றைக்கி கீரை சூப் தாங்க வந்து செய்ய போகிறேன். கீரை சூப் மட்டும் பத்தாதவங்க கூட வந்து 2 முட்டை வச்சுக்கோங்க. கீரை சூப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 10 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அது கூட வந்துட்டு ஒரு ½ ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ½ ஸ்பூன் ஜீரகம் வச்சு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஸோ வந்து ஒரு குக்கர் வச்சிடலாம். குக்கரில் வந்துட்டு ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். நான் வந்து 2 பேருக்கான சூப் தாங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். மீந்துச்சுன்னா மதியம் கூட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு நம்ம அரைச்சிட்டு வந்து விழுது இருக்கு இல்லையா, மிளகு, ஜீரகம் அண்ட் சின்ன வெங்காயம், அந்த கலவையை வந்து சேர்த்துட்டு அது கூட வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி வந்து சேர்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கீரை தண்டுகள் வந்து சேர்த்துக்கலாம். அதாவது தண்டு பகுதியெலாம் நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுவோம் இல்லையா, அதை வந்துட்டு கட் பண்ணி இந்த மாதிரி கீரை சூப்லாம் வச்சு குடிச்சிடலாம். இந்த தண்ணியில் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 4 விசில் வரட்டும். ஸோ பக்கத்துலேயே வந்து நான் 2 முட்டையும் வந்து வேக வச்சுருக்கேன். தேவையில்லைன்னா நீங்கள் இந்த ஒரு சூப்போடையே நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிக்கலாம். ஸோ பாருங்கள் நல்லா வந்து வெந்து வந்துடுச்சு. இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணிவிட்டு மீதி இருக்க கீரையெல்லாம் நல்லா மசிச்சு விட்டு வடிகட்டிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து இந்த கீரையும் சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளுக்கு சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா வந்துட்டு ஒரு 20 கிராம் அளவுக்கு வெண்ணெய் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். வெண்ணெய் சேர்க்கறதுனால நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் நம்மளுக்கு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த சூப் மட்டும் கூட எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் பசிக்கிற மாதிரி இருக்குன்னா நீங்கள் வந்து கூட வந்து ஒரு 2 முட்டை வந்து வச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்பவே சிம்பிளாக வந்து ரெடி பண்ணியாச்சு. இது 4 to 5 hours வரைக்கும் நல்லா பசி தாங்கும். ஸோ ஆஃப்டர்நூனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் லஞ்சுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் தான். ஸோ வெண்டைக்காய் பொரியல் நார்மலாக நம்ம எப்பயும் செய்கிற மாதிரி பொரியல் தான். பட் வந்து தேங்காய் எண்ணெயில் வந்து ரெடி பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இது கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 கட்லெட் வந்து வச்சுருக்கேன். என்ன கட்லெட்னா சிக்கன் கட்லெட் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ நைட்டுக்கு வந்து நான் சிக்கன் தான் வாங்கியிருந்தேன். ஸோ அதில் வந்து கொஞ்சமாக எடுத்து கட்லெட் வந்து பண்ணியிருந்தேன். உங்களுக்கு கட்லெட் ரெசிபி வேணுன்னா சொல்லுங்கள், நான் வரக்கூடிய வீடியோஸில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். நைட்டுக்கு வந்து நான் சிக்கன் ஃப்ரை தாங்க வந்து செய்ய போகிறேன். ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே இது மசாலாலாம் போட்டு கோட் பண்ணி வச்சிடலாம். அதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து எடுத்திருக்கேன். ஒரு அரை எலுமிச்சப்பழம் வந்து அதோட புழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு முட்டை வந்து சேர்த்துக்கலாம். இந்த முட்டை எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சிக்கனுக்கு வந்து ஒரு பைண்டிங்காக நம்ம வந்து சேர்க்குறோம். நம்ம வந்து எந்த ஒரு மாவும் வந்து சேர்க்க போகிறது இல்லைல்ல, அதனால் இந்த முட்டை சேர்த்தோன்னா நல்லா வந்து ஒரு கோட்டிங்காக இருக்கும். ஸோ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் வந்து கரம் மசாலா தான் இது. ஸோ இதையும் வந்து வரக்கூடிய வீடியோஸில் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். கரம் மசாலா வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துருக்கேன். இது கூட வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. ஸோ சேர்த்து நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது கூட வந்து 2 ஸ்பூன் வந்து நெய் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கறதுனால நல்லா ஃப்ளேவராக இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் சிக்கன். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டே போட மறந்துட்டேன், ஸோ அதனால் இப்போ வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1 மணி நேரம் வந்து ஊற விட்டுருங்க. இது நல்லா ஊறினா தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நல்லா வந்து 1 மணி நேரம் ஊறி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் வந்துட்டு பட்டர் வந்து சேர்த்துக்கோங்க. பட்டர் இல்லைனா நீங்கள் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு 5 பீஸாக போட்டு நம்ம லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ½ குக் வந்தோடனே நம்ம வந்து எடுத்துடலாம். நம்ம இதில் வந்து முட்டை சேர்த்துருக்கிறதுனால இந்த மசாலாஸ்லாம் வந்து நம்மளுக்கு பிரியாமல் இருக்கும். நம்மளால் எந்த ஒரு மாவும் வந்து பயன்படுத்த முடியாது இல்லை பைண்டிங்க்கு. ஸோ அதனால தான் நான் வந்து முட்டை சேர்த்துருக்கேன். ஸோ பொரிச்சு எடுத்த சிக்கன்லாம் நம்ம கடாயில் வந்துட்டு போட்டு நல்லா சிம்லேயே வச்சுட்டு இதை ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தோன்னா நல்லா வந்து 65 மாதிரி வந்துடும். ஸோ நம்மளுக்கு சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்துட்டு கொத்தமல்லி தழைகள் வந்து சேர்த்து நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்து நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுக்கு சிக்கன் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு.
ஸோ இது கூட வந்து நான் வெள்ளரிக்காய் வச்சுருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு நைட்டில் வந்து வெள்ளரிக்காய் வேணான்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து வெள்ளரிக்காய் இல்லாமல் கூட சாப்பிட்லாம். பட் எனக்கு வந்து ப்ளைனாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, காரமாக இருக்க மாதிரி இருந்தது. ஸோ அதுக்காக வெள்ளரிக்காவும் தயிர் பச்சடியும் நான் வந்து வச்சுருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைனா நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம், வெறும் சிக்கன் மட்டும் கூட சாப்பிட்டுக்கலாம். ஸோ இன்றைக்கி டே 7ல் நான் இந்த ரெசிபீஸ்லாம் தாங்க வந்து செஞ்சு சாப்பிட்டேன். ஸோ நம்மளுடைய சாப்பாட்டில் வந்து எல்லா வகையான சத்துக்களும் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. மார்னிங் வந்து நம்ம கீரை சூப் எடுத்தோம் இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு அதில் வந்து விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்கும். நைட்டு வந்துட்டு சிக்கன் எடுக்கிறதுல இதில் ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். நம்ம வந்து சாப்பாட்டில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்க மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இன்னையோட வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.